ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை உனக்கான 2 விருப்பங்களில் ஒன்று நிச்சயமாக நிறைவேறும். உன் சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு. வெளிச்சம் இருக்கும்போது மெழுகுபத்தி ஏற்றினால் அதற்கு அந்த இடத்தில் மதிப்பு இல்லை. அப்படி ஏற்றினால் யாரும் அதற்கு மதிப்பு அளிக்க மாட்டார்கள். அது வீணாக தன்னையே உருக்கிவிடும். அதே போலத்தான் எவர் உன் துணை வேண்டும் என்று உன்னை அன்புடன் நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் மெழுகுவர்த்தியாகிரு. ரணங்களை அனுபவித்த உன் மனம் இப்போது பொறுமை இழந்து எதற்கெடுத்தாலும் கோபம், எரிச்சல் என்று உன் தன்மையை மாறச் செய்துவிட்டது. அதையெல்லாம் சரி செய்ய உன் சாயப்பா நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. உன் தன்மையில் என்று மாறாது நீயாக நிம்மதியான சூழ்நிலையில் வாழச் செய்ய வைப்பேன் உன் சாயப்பா. என் செல்ல பிள்ளைகளுக்காக வாக்கை காப்பாற்ற உன் சாயப்பா என்ன செய்ய வேண்டுமோ அதை நிச்சயம் செய்து கொடுப்பேன். இருட்டில் இருக்கும்போதுதான் மெழுகுவர்த்தி தரும் வெளிச்சத்திற்கு அதன் மதிப்பும் தெரியும், புரிகிறதா? அதே போலத்தான் துன்பம் என்ற இருள் எவனுக்கு உள்ளதோ அவனுக்கு அந்த நேரத்தில்தான் உன் மதிப்பு தெரியும். உன் அன்பை அலட்சியம் செய்தவர்களுக்கு நிச்சயம் உன்னை யார் என்று புரிய வைப்பேன். அதற்காக அவர்களை அலட்சியப்படுத்தி விடாதே. அந்த இடத்தில்தான் நீ பொறுமையாகவும் அமைதியுடன் சகித்து கொண்டு இருக்க வேண்டும். புரிகிறதா என் செல்லமே? உனக்குண்டான வாழ்க்கையில் அனைத்தையுமே இழந்துவிட்டு கோடியாய் கடன் பெற்று சந்தோஷம் இல்லாமல் மனம் வெறுத்து உள்ள குமுறலோடு இருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் ஆறுதலாக மருந்தளிக்க வந்திருக்கின்றேன். அனைத்து கஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க உன் சாயப்பா நான் வந்திருக்கிறேன், கவலைப்படாதே. உன்னோடு பேசிக்கொண்டுதானே இருக்கிறேன், அதிர்ஷ்டத்தோடு காத்து கொண்டு இருக்கிறேன் உனக்காக. வெகு நாட்களாக நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை வந்து சேரும் நேரம் மிக அருகில் வந்து விட்டது. நாளைய விடியல் உனக்கான விடியல்தான், கவலைப்படாதே. அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு என் செல்லமே. எதற்கும் பயப்படாதே. இதோ உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கான நல்லதொரு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்க உன் சாயப்பா நான் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நமக்குள் இருக்கும் நம் சாயப்பாவை மனதார நினைத்து காத்து கொண்டிருப்போம் என்று நிச்சயமாக காத்து கொண்டிரு. நமக்கானவற்றை நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து சேர்ப்பதை நான் வந்து கொண்டுதானே இருக்கிறேன். இந்த உலகமே உனக்குத்தான் என் செல்லமே. வா, ஒரு கை பார்த்து விடலாம். உள்ளத்தாலும் உடலாலும் கடினமாக உழைத்து கொண்டே இரு. நிச்சயமாக அப்படி உழைத்தால் அதற்குண்டான பலன் மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகத்தான் வரும். சாயி என்று என்னை நீ அழைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்காக நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்காக தோன்றுவேன், அல்லது காட்சி தருவேன். உனக்கு பிடித்த நபராகவோ அல்லது ஏதேனும் ஒரு உறவினர் மூலமாகவோ உனக்கு நான் நல்லது செய்யத்தான் வருவேன், நல்லதை சொல்வேன். இனி உன் வாழ்க்கை சந்தோஷமயமாகப் போகிறது என் செல்லமே. நீ நினைத்த ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. மனதை பலமுடன் வைத்துக்கொள். அது எதுவாக இருந்தாலும் முழுவதுமாக ஏற்றுக்கொள். எதற்கெல்லாம் நீ காத்திருந்தாயோ அது உன் வாயிற்கதவை தட்டி வரப்போகிறது. நிச்சயமாக நாளை விடியல் உனக்கான அற்புதங்கள் பல நடக்க காத்திருக்கிறது. நீ விரும்பியது 2, ஆனால் நிச்சயமாக ஒன்றை நடத்தி தருவேன். விட்டுச் சென்ற உறவுகள் மீண்டும் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறார்கள். என் செல்லமே, உன் வாழ்க்கையே ஒரு போராட்ட களம். அந்த போராட்ட களத்திலிருந்து மீண்டு வந்திருக்கின்றாய். நீ பட்ட வேதனைகளிலிருந்து விடுபட்டு விட்டாய். உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன். உன் வாழ்வில் நீ உயரப்போகிறாய், அனைத்திலும் வெற்றி பெறப்போகின்றாய். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நிச்சயம் உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லப் போகிறேன். ஆனால் நீ பொறுமையாக இருக்க வேண்டும்.
உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது அனைத்தும் நிச்சயமாக நடைபெறும். இதை நீ நன்கு அறிந்து கொள். உனக்கு தெரியாத ஒருவர் மனதில் வேதனையும் கண்களில் கண்ணீருடன் எனக்கு ஒரு நல்ல வழி பிறக்காதா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உன்னால் முடிந்த வரையில் உதவிகளை மட்டும் செய். 1000 அறிவுரைகளை அள்ளி வீசுவதை விட ஒரு நல்ல செயலில் ஈடுபடுவது நல்லதுதானே என் செல்லமே. நாட்கள் நகர்ந்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக நடக்கும். காலம் கடந்தாலும் நீ விரும்பிய காரியத்தை நான் நிச்சயமாக நடத்தி தருவேன். நம்பிக்கையோடு உன் கடமையை மட்டும் நீ செய். என்று உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன். நாளை உனக்கான நாளாக விடியப் போகிறது. நிச்சயமாக உன்னுடன் நான் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ பயப்பட தேவையே இல்லை. உன் பாதுகாப்பாக என்றும் உன் சாயப்பா நான் துணையாக இருக்கிறேன். நீ நினைக்கும் எல்லாமே உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது. அதற்குண்டான நேர காலம் எல்லாம் கைகூடி வருகிறது என் செல்லமே. ஏனென்றால் நீ எனது செல்ல குழந்தை, துவாரகமாயின் செல்ல குழந்தை. நீ என் அனுமதியின்றி உன்னை யாரும் தொடக்கூட முடியாது. உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்தபடி நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகிறது. நடத்தி காட்டப் போகிறேன். பிறகு வா, உறவுகள் எல்லோரும் உன்னை பாராட்டுவார்கள். உன் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பார்கள். உனக்கு ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன். அதுவரை சற்று பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும். சாயப்பா அனைத்தையும் ஜெயமாக்குவான் என்று நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நானே கதி என்று வந்த உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? என்னை உறுதியாக நம்பு. யார் கைவிட்ட போதிலும் என் செல்ல பிள்ளையாகிய உன்னை நான் என்றுமே கைவிட மாட்டேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? உறவு என்ற விதையை விதைக்கும் போதே பிரிவு என்ற ஒரு அறுவடை நாளும் எழுதப்படுகிறது. அதனால் உறவை கண்டு மயங்கி விடாதே. பிரிவு கண்டு வருத்தமும் செய்யாதே. இருக்கும் வரை நிஜத்தை நேசி. இல்லாமல் போனால் நினைவுகளை நேசி. நெஞ்சம் இருக்கும் வரை நேசிக்க மறக்காதே. தெளிந்த மனதோடு மட்டும் இரு. ஏன் குழம்புகிறாய், தடுமாறுகிறாய்? நான் உனது இல்லத்திற்கு வந்து குடிபுகுந்து உனக்கான அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறேன். நிம்மதியாக கண்ணுறங்கு என் செல்லமே. நான் ஒன்று சொல்லட்டுமா? உனக்கு ஏற்படும் சுகத்தையும் துக்கத்தையும் நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் உன் கர்ம வினைகளால் எல்லாவற்றையும் நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இருந்தாலும் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதை நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் சுலபமாக அதை நீ எதிர்கொள்ளலாம். புரிகிறதா? முதலில் நீ பொறாமையை வென்றுவிடு. நீ வெறுக்கும் மனிதர்கள் பலம் பெற்றுவிட்டால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டு விட்டது? கேடு செய்து அவர்களுக்கு நல்லது நடக்கிறது என்று பொறாமை கொள்கிறாய். அவர்களுக்கு அவர்களுடைய கர்ம பலன்களால் கிடைத்தது. அவர்களை போன்ற பதவி, அதிகாரம், பணம், செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவறை விடுகிறாய். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, எல்லோரும் ஒரே மாதிரியாக இந்த பிரபஞ்சத்தில் வாழ முடியாது. அவரவருடைய கர்ம விளைகளின்படி அது மாறுபடும். அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்கவும் முடியாது. அதையும் மனதில் ஏற்றுக்கொள். இந்த உலகத்தில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் பயங்கரமான கொடிய துன்பங்கள், துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி அடைந்து கொள். உனக்கு நல்லதும் நலமும் நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் நாமும் பாக்கியசாலிகள் தான். நலம் பெறுவோம், நலம் பெறுவதற்கு முயற்சியை மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். முதலில் நீ ஒன்றை இழந்து விட்டால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னிடம் வந்து சேரும் என்பது நிதர்சனமான உண்மை. ஏனென்றால் நீ இழந்தது உனக்கு நல்லதில்லை என்பதை ஒரு நாள் நிச்சயம் உனக்கு சுட்டி காட்டும். அது உனக்கு தேவையில்லாத ஒன்று. ஏன் அதையே கட்டி அழுகின்றாய்? அதையே நீ ஏன் நினைத்து வருந்துகிறாய் என்று காலப்போக்கில் ஒரு நாள் அது உனக்கு தேவையில்லாதது என்று உனக்கு புரிய வரும்.
உனக்கு நல்லதை நான் நடத்தி காட்டுகிறேன். ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல குழந்தை. சில நிகழ்வின் காரணங்களால் உன் புற கண்களுக்கு விளங்காமல் அகப்படாமல் இருக்கலாம். ஆனால் அவற்றின் கருவூலம் முதல் அந்தம் வரை உன் அகக்கண்களுக்கும் தெரியும், புரியவும் செய்யும். அவற்றுக்கு சில தெளிவு உன் எண்ணத்தில் இருந்தாலே உன்னால் எல்லாவற்றையும் எல்லையற்ற எதிர்மறை எண்ணத்தின் தொந்தரவுகளில் இருந்து நிச்சயமாக உன்னால் விடுபட முடியும். ஆகவே பயம், அந்த பயமே இல்லாமல் உனக்குண்டான காரியங்களை செய்யத் தொடங்கு தைரியமாக. எல்லாம் உன் கையில் இருப்பதாய் நினைக்காதே. உன் வாழ்க்கையில் எழும் அனைத்தையுமே முந்தைய பிறவியின் எதிரொலிதான். எல்லாம் சரியாகிவிடும், பயப்படாதே, கலங்காதே. பயம் இல்லாமல் உன் காரியங்களை செய்யத் தொடங்கு. எல்லாம் உன் கையில் இருப்பதாய் நினைக்காதே. உன் வாழ்க்கையில் எழும் அனைத்தையும் முந்தைய பிறவியின் எதிரொலி என்று நான் மறுபடியும் உன்னிடத்தில் சொல்லி எச்சரிக்கை செய்கிறேன். ஆகவே நிம்மதியாக கண்ணுறங்கு என் செல்லமே. என் நாமத்தை சொல்லிக்கொண்டே கண்ணுறங்கு, எல்லாம் சரியாகிவிடும். பயத்தால் எதையும் எதிர்நோக்கி செல்ல முடியாது. பயந்து விட்டால், புரிகிறதா? அவன் பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்ற பயத்துடனும் வாழக்கூடாது. உன் அன்பினை மதிக்காதவரை என்றும் தேடிச் செல்லாதே. உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது. படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள். உன்னை வணங்காமல் ஒருபொழுதும் விடுவதில்லை. சாயப்பாவே துணை என்று என்னையே சரணடைந்து விடு. முழு மனதோடு, முழு நம்பிக்கையோடு ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே நிம்மதியாக கண்ணுறங்கு. நாளைய விடியல் உனக்கானதாக விடியும். நீ நினைத்ததை எல்லாம் நடத்தி காட்டுவேன். நாளை உன் 2 விருப்பங்களில் ஒன்று நிச்சயமாக நிறைவேறும். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.